அகதா கிறிஸ்டியின் குரூர வீடு அத்தியாயம் 21. இந்த கலேபரத்தையெல்லாம் பார்த்து ரசிக்க ஜோசப்பைனால் இயலாமல் போய்விட்டதே என்னும் எண்ணம்தான் இச்சமயத்தில் எனக்குள் விளைந்த ஒரே ஓர் ஆழ்ந்த வருத்தமாய் அமைந்தது. அவள் மட்டும் இருந்திருந்தால் இக்கூட்டம் ஆடிய ஆட்டத்தை அந்த அளவுக்கு அனுபவித்திருப்பாள். இது மட்டுமல்ல, அவள் விரைவாக குணமாகிவிட்டதால் எந்த நேரத்திலும் மருத்துவமனையிலிருந்து விடுவிக்கப்பட்டு வீட்டுக்கு வந்துவிடலாம் என்னும் நிலை உருவாகியிருந்த போதிலும் லியோனைட் குடும்பத்தில் நடந்த இன்னொரு சம்பவத்தையும் அவள் இருந்து ரசிக்க முடியாமலே போய்விட்டது. தவற விட்டுவிட்டாளே என்று இதிலும் எனக்கு வருத்தம்தான். சோஃபியா மற்றும் பிராண்டாவுடன் வீட்டின் பின்னாலிருந்த வசந்தமயமான தோட்டத்தில் ஒரு இனிய காலை பொழுதில் சிற்றுண்டி அருந்த சென்றிருந்தேன். அச்சமயம் ஒரு கார் நல்ல வேகத்தில் வந்து வீட்டு வாசலில் நின்றது. முதன்மை இன்ஸ்பெக்டர் டெவேரேனரும் லாம்பும் இறங்கினர். வீட்டுக்குள் நுழைந்தவர்கள் விறுவிறுவென படியேறி மேலே போனார்கள். அவர்களை கண்டதும் பிராண்டா பேயறைந்தார் போல் ஆனார். காரை வெறித்தபடி அப்படியே சில நொடிகள் அமர்ந்திருந்தார். அவரிடம் இருந்த இயல்பு நிலை போயிற்று. அதே போலீஸ்காரர்கள் என குரல் நடுங்க சொன்னார். மறுபடியும் வந்துவிட்டார்கள். எல்லாம் முடிந்து விட்டதாகவும் வழக்கினை கை கழுவி விட்டதாகவும் அன்றோ நினைத்திருந்தேன். அவள் கைகளும் கால்களும் நடுங்குவது தெரிந்தது. ஒரு 10 நிமிடங்களுக்கு முன்னால் தான் எங்களுடன் வந்து இணைந்து கொண்டிருந்தார் பிராண்டா. பனி தாக்கத்துக்காக மழைக்கோட்டு அணிந்திருந்தவர் சுதந்திர காற்றை சுவாசித்து உடற்பயிற்சி செய்யாவிடில் நான் பைத்தியமாகி போவேன். ஒரு சிறு நடை சென்று வரலாம் என வாசல் கதவை தாண்டினால் அங்கு மேலே விழ என்றே நிருபர் கூட்டம் தவசு கிடக்கின்றது. பிணை கைதி இப்படியேதான் வாழ்க்கையாகிவிடுமா என்று கேட்டார். எங்கள் அருகிலும் அமர்ந்து கொண்டார். எவ்வளவு நாட்கள் தான் வாசலிலேயே நிற்பார்கள்? ஓரிரு தினங்களில் கலைந்து போய்விடுவார்கள் என்றாள் சோஃபியா. நீங்கள் காரில் ஏறி வெளியே போய் இளைப்பாரி வரலாமே என்றும் ஆலோசனை சொன்னாள். நடந்து ஓடி பயிற்சி செய்ய வேண்டும் சோஃபியா. இல்லையானால் இந்த பணியில் இரத்தமெல்லாம் கட்டியாகி நின்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்றவர் சட்டென்று பேசும் தளம் மாற்றிக்கொண்டு சற்றே காட்டமாய் பின்வருமாறு கேட்டார். லாரன்ஸை பணி நீக்கம் செய்ய போகிறாயாமே சோஃபியா? ஏன்? ஆஸ்ட்ரஸுக்கு மாற்று ஏற்பாடுகள் செய்கிறோம். ஜோசஃபைனோ சுவிட்சர்லாந்து கிளம்புகிறாள் என்று சோஃபியா அதிராமல் விடை தந்தாள். நீ தேவையற்று லாரன்ஸ் மனசை பாதித்து விட்டாய். அவர் மீது நம்பிக்கையற்றுதான் நீ இப்படி ஒரு திடீர் நடவடிக்கை செய்துள்ளாய். அவர் வருந்துகிறார், பாவம். இதற்கு சோஃபியா மறுபதில் தேவையில்லை என்னும் போக்கில் அமர்ந்திருக்கும் போதுதான் டெவேரேனரின் கார் வந்து நின்று பிராண்டாவை அச்சுறுத்தியது. குளிரினாலா இல்லை போலீஸை பார்த்ததிலா என்று புரியவில்லை. அந்த அளவு நடுங்கிய வண்ணம், என்னதான் வேண்டுமா, ஏன் மறுபடியும் வந்து தொலைத்துள்ளீர்கள் என்று அவர்கள் மேலே போன வழியை பார்த்தபடி ஏறத்தாழ பிதற்றிக் கொண்டிருந்தார் பிராண்டா. இன்னும் இங்கு குடைய உள்ளே என்ன புதையல்களா உள்ளன? அவர்கள் எதற்கு வந்திருக்கிறார்கள் என ஓரளவு கணித்தேன். நீர்த்தொட்டிக்குள் நிறைந்திருந்த மொட்டை மாடி அறையிலிருந்து நான் கண்டெடுத்திருந்த கடிதங்கள் பற்றி இதுவரை சோஃபியாவிடம் நான் இதழ் பிரிக்கவில்லை. அவற்றை சாட்சியாக எடுத்துக்கொண்டு தாமதிக்காது வழக்கு தொடர போலீஸ் கூட்டம் முனைந்துள்ளதாகவே பட்டது. இந்நிலையில் டெவேரேனர் மாடியிலிருந்து இறங்கி நடுக்கூடம் வந்து பின் வீட்டை விட்டு வெளிப்பட்டு பின்புறம் வந்தார். தோட்டத்தின் குறுக்கே விரைவாக இறங்கி நடந்து எங்களை நெருங்கினார். இன்னும் அதிகமாக பிராண்டா பயப்பட்டு நடுங்கினார். ஐயோ, நம்மை நோக்கியல்லவா வருகிறார்? நரம்பதிர கேட்டார் பிராண்டா. என்ன வேண்டுமாம் இந்த காக்கி சட்டைக்கு? எங்களில் ஒருவராக வந்து நின்று கொண்ட டெவேரேனர்
சட்ட ரீதியாக போலீஸ் வார்த்தைகளை இட்டு நிரப்பி கராராக சொன்னார். உங்கள் கைதுக்கான உத்தரவுடன் வந்துள்ளேன் திருமதி பிராண்டா. கடந்த செப்டம்பர் 19ஆம் தேதி அரிஸ்டைட் லியோனைட்டுக்கு எஸ்தரின் கொடுக்க நீங்கள் களம் அமைத்து உதவியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளீர்கள். எங்களுடன் தாமதியாது கிளம்புங்கள். இந்த நொடி முதல் நீங்கள் என்ன பேசினாலும் அவை விசாரணையின் போது சாட்சியாக எடுத்துக்கொள்ளப்படும் என எச்சரிக்கிறேன். பிராண்டா சுக்கு நூறாக போனார். அப்படி எதுவும் இல்லை, பொய், சுத்த பொய் என அலறினார். பட்டென என் மீது தாவி தன் இரு கைகளையும் என்னை இறுக்கமாக பிடித்து கொண்டார். இந்த பனிக்குளிரிலும் அவருக்கு வியர்த்தது. கண்கள் சொருகின. நோ 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 நோ, உண்மையல்ல, அபாண்டம் சார்லஸ். சார்லஸ் சொல்லு, அவர்களிடம் பொய் என சொல் சார்லஸ், ப்ளீஸ். நான் எஸ்தரின் கொடுக்கவில்லை. அது பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த விஷயத்தில் அப்பாவி கட்டுக்கதை கட்டி என்னை பலிகடாக்க நினைக்கிறார்கள். என்னை குடும்பம் வெறுத்துதான் வந்தது என நினைத்திருந்தேன். கடைசியில் இப்படி பொய் வழக்கு ஜோடித்து, ஓ நோ, எனக்கு ஒன்றுமே தெரியாது. கண்கள் இன்னும் உள்ளுக்குள் சொருக சற்று மயக்கமானவர் போல் ஆனார். ஆனாலும் மீண்டும், சார்லஸ், என்னை அழைத்து போக வேண்டாம் என்று சொல்லு. ப்ளீஸ் சொல்லு சார்லஸ், உண்மை அல்ல. ஆமாம், உண்மையே அல்ல. நான் என் கணவரின் உயிருக்கு பங்கம் வரும் வகையில் எதுவும் செய்யவில்லை. கடவுளே! பிராண்டாவின் துடிப்பு நீரிலிருந்து வெளியில் விழுந்த அழகு மீனின் உயிர் துடிப்பாய் இருந்தது. கண் கொண்டு பார்க்க சகிக்கவில்லை. நம்ப முடியாத பயங்கரம். ஒரு அனாதையின் கதறல். இருந்தாலும் நடைபெறுவதோ சட்டப்படியான நடவடிக்கை. நான் என்ன செய்ய முடியும்? என்னை கவ்வியிருந்த அவள் கைப்பிடியினை கடினப்பட்டு விலக்கிவிட்டேன். கவலையே பட வேண்டாம். நிச்சயம் ஒரு வக்கீலை உடனடியாக ஏற்பாடு செய்கிறேன். இப்போதைக்கு உடல்நலம் பாதித்து போகாத அளவுக்கு அமைதியாய் இருந்தால் போதும். மற்றதை வக்கீல் கவனித்துக் கொள்வார் என்றெல்லாம் விளக்கம் தந்து மிரண்டு துடித்த பிராண்டாவை அடக்க முயன்றேன். காலம் தாழ்த்தக்கூடாது என்னும் அவசரத்தினால் ஆர்ப்பாட்டமில்லாமல் தன் முஷ்டிகளுக்குள் பிராண்டாவை வசப்படுத்தி கிளம்பலாம் திருமதி லியோனட்ஸ். குளிர் அதிகமாய் உள்ளது. தொப்பி அவசியமா வேண்டாமா? சரி, கிளம்பலாம் என்று கூட்டிச் சென்றார் டிவேரனர். அவர் முஷ்டியை உதறி தள்ளி வெறி கொண்ட பார்வையால் அவரை முறைத்தார் பிராண்டா. கேட்டார், லாரன்ஸ்? நெஞ்சு ஊஞ்சலாட மூச்சு வாங்கிற்று அவருக்கு. பயம், வெறி இரண்டின் கலவை தரும் தாக்கம். லாரன்ஸ், என்ன செய்தீர்கள்? திரு லாரன்ஸ் பிரவுனும் கைது செய்யப்பட்டுள்ளனர். வாடி போனார். அவரின் அத்தனை ஆர்ப்பாட்டமும் அடங்கிற்று. அவர் உடல் தளர்ந்து மடிந்தது. சக்தி இழந்து நெகிழ்ந்தார். நடக்கிறீர்களா, இல்லை தூக்கிச் செல்ல வேண்டுமா என டிவேரேனார் எகிர சிரமப்பட்டு ஸ்திரமானார் பிராண்டா. கண்களில் கண்ணீர் பொலபொலவென வழிந்தது. அமைதியாய் முதன்மை இன்ஸ்பெக்டரை பின்தொடர்ந்து வாசலை அடைய ஏற்கனவே அங்கு திரு லாரன்ஸை கைது செய்து காத்திருந்தார். நால்வரும் காருக்குள் அடங்க அதீத வேகத்தில் புறப்பட்டு பறந்தது அந்த போலீஸ்கார். நீண்ட உள்மூச்சு வாங்கி சோஃபியா பக்கம் திரும்பினேன். அவள் முகம் வெளிரி கிளேசம் படர்ந்திருந்தது. இது பயங்கரம் சார்லஸ் என வருந்தினாள். அதி பயங்கரம் தெரிகிறது சோஃபியா. பிராண்டாவுக்காக வாதாட முதல் தர வக்கீலை தான் நீ நியமிக்க வேண்டும். யார் கொலையாளி என தீர்ப்பாகும் வரை வாதிக்கும் பிரதிவாதிக்கும் அத்தனை சட்ட அனுகூலங்களும் சென்று அடைதல் அவசியம் இல்லையா? நிச்சயமாக. எனில் சந்தேகத்தின் அடிப்படையில் கைதாகியிருக்கும் பிராண்டாவுக்கு தேவையான அத்தனை சட்ட வசதிகளும் தரப்பட வேண்டும். இதை நான் சோஃபியாவாக சொல்லவில்லை சார்லஸ், லியோனைட் தாத்தாவின் பிரதிநிதியாக சொல்கிறேன். அவள் குரல் வழுக்கியது. ஏற்றுக்கொண்ட நான், கைது என்பது என்ன என்று எனக்கும் தெரியாது சோஃபியா என்றேன். அவள் மௌனமாய் இருந்தாள். அதாவது நடுக்கூடத்தில் ஒரு குடும்பத்தின் முக்கிய நபர் கைதாகும்போது
ஏற்படும் உணர்ச்சி போராட்டம். இதோ இப்பொழுது மலங்க மலங்க பார்த்தோமே, இது போன்ற உணர்ச்சி கொந்தளிப்பு நான் அறியாதது என்றேன். இருவரும் கார் பறந்த திசையே நோக்கியபடி வார்த்தைகளற்று நின்று கொண்டிருந்தோம். ஆதரவற்ற பிராண்டா முகத்திலிருந்து பீதி என்னை அறைந்தது. கலப்பற்ற சுத்த பீதி. நியாயமான ஒருவர் அபாண்டமாய் பழி சுமத்தப்பட்டு நிராதரவாய் நிற்கும்போது எதிர்கொள்ளும் கலப்படமற்ற பீதி. பிராண்டா ஒரு சண்டைக்கோழி அல்ல. கொலை செய்யும் தைரியம் அவருக்கு இருக்குமா என பல முறை நான் நினைத்து பார்த்து வியந்ததுண்டு. அவர் நேரடியாக கொலை செய்திருக்க நியாயமில்லை. லாரன்ஸ் தன் மனம் விரும்பும் இளையவளை சுருட்டிக் கொள்வதற்காக தன் படபடக்கும் அசிங்கமான குணாதிசயத்தையும் வென்று வெற்றிகரமாக எஸ்தரின் ஏற்றி பெரியவரை கொன்றிருக்கலாம். இவ்விதமாய் குழப்பமுற்று நான் நின்றிருக்க, எல்லாம் முடிந்தன என்று விரக்தியாய் சொன்ன சோஃபியாவின் வார்த்தைகள் என்னை இடைமறித்தன. வாசலையே கூர்மையாக பார்த்து நின்றிருந்தவள், அவர்களை இப்பொழுது கைது செய்ய என்ன அவசரம் என நான் எதிர்பார்த்திருந்த புத்திசாலித்தனமான கேள்வியை கேட்டாள். நான் தேவையான ஆதாரங்கள் இன்னும் கிடைக்கப் பெறவில்லை என்றல்லவா எண்ணிருந்தேன். சில முக்கிய ஆதாரங்கள் வெளிச்சத்துக்கு வந்துள்ளன என்றேன். கடிதங்கள், அவர்களுக்கிடையிலான காதல் கடிதங்கள். ஆமாம், அந்த கடிதங்களையா இந்த இரு முட்டாள்களும் இன்னும் சேகரித்து வைத்திருக்கின்றனர் என கோப வியப்புக்கு காட்டினாள் சோஃபியா. சரியான அடைமொழி. முட்டாள்கள், காதல் முட்டாள்கள். மறைத்து வைத்த காதல் கடிதங்கள் உண்டாக்கும் அவல நிலையை எத்தனை செய்தித்தாள்களில் நாடகங்களில் பார்த்திருந்தாலும் அந்த அனுபவத்தின் மூலம் உஷார்படாத அறிவியலிகள். காதலர் கைப்பட எழுதிய வார்த்தைகளின் மீதான தீவிர ஆசையும் காமமும், காதல் எழுத சாசனமாக்கப்பட்ட திருப்தி தரும் ஏகாந்தமும் காதலர்களை அவர்தம் காதல் கடிதங்களை அடைக்காக்க செய்துவிடுகின்றன. விருப்பத்தகாத உறவை, அருவருப்பான தொடர்பை நியாயப்படுத்தும் கடிதங்கள் அவை சோஃபியா என்றேன் நான். அவற்றை இப்பொழுது கிளறுவதில் கிட்டப்போவது ஒன்றுமில்லை. விட்டுவிடு. சொல்லப்போனால் இதேதானே நாம் இத்தனை நாட்களாய் எதிர்பார்த்திருந்தோம், இல்லையா? நான் மீண்டும் திரும்பி இங்கு வந்ததும் நிகழ்ந்த நம் முதல் சந்திப்பில் இதைத்தானே நீ மறையோ உணவகத்தில் குறிப்பிட்டாய். நீ குறிப்பிட்ட அந்த வார்த்தைகள் இன்னும் என் நினைவில் உள்ளன என்று நான் அவற்றை அப்படியே திருப்பிச் சொன்னேன். சரியான நபர் அவரை கொன்றிருக்கும் பட்சத்தில் பாதகமில்லை என்றாயல்லவா? அவரை கொல்ல உடனடி உரிமை உள்ளவர் பிராண்டாதானே. பேசாமல் இரு சார்லஸ், என்னை குழப்பாதே. அவருக்கு ஏதேனும் பகை இருந்து அந்த பகைவன் கொன்றிருக்கும் பட்சத்தில் என்னும் கோணத்தில் சொன்ன வார்த்தைகள் அவை. தயவு செய்து உன் பங்குக்கு குழப்பாதே. வேண்டாம், குழப்பவில்லை. குடும்பத்தினர் அனைவரும் இப்பொழுது ஏறத்தாழ விடுவிக்கப்பட்டதாகவே ஆகிவிட்டது. இனி ஏன் தாமதம்? நாம் திருமணம் செய்து கொள்ளலாம் இல்லையா? இனியும் என்னை காக்க வைக்காதே. திரும்பி வெறுப்பாய் என்னை பார்த்தாள். ஆம் என்றவள், ஆம், இக்கொலை வழக்கிலிருந்து மீதி எல்லோரும் தப்பித்து விட்டதாகவே தோன்றுகிறது என்று தனக்குள் அழுந்த சொல்லிக்கொண்டு விட்டு என்னை பார்த்து, அப்படியா, நாம் எல்லோரும் கழற்றி விட்டுப்பட்டதாகவே சொல்கிறாயா என்று கேட்டாள். பின் என்று ஊர்ஜிதப்படுத்திய நான், கொலைக்கான இலக்கு உங்கள் ஒருவரிடமும் காணப்படவே இல்லையே சோஃபியா. இதை துப்பறியும் இலக்காவும் போலீஸும் ஏற்றுக்கொண்டு விட்டன. ஆதாரத்துடன் இலக்கும் கொண்டிருந்த இருவரும் இப்பொழுது கம்பிகளுக்கு பின்னால். பிறகென்ன? அவள் முகம் சட்டென இறுகிற்று. மற்றவர்களை விட்டு தள்ளுங்க சார்லஸ் என்றவளின் குரல் சற்று வெறி கொண்டது. எனக்கு இலக்கு இருந்தது சார்லஸ். தாத்தாவின் உயிர் பறிக்க எனக்கு ஆணித்தரமான காரணம் இருந்தது சார்லஸ் என்றாள்.
நான் பின்வாங்கினேன். அவள் வார்த்தைகள் மரண அடியாய் விழுந்தன. தாத்தாவின் உயிர் பறிக்க தனக்கு ஆணித்தரமான காரணம் இருந்ததாய் விளம்பரப்படுத்துகிறாளே, பைத்தியம் பிடித்து விட்டதா இவளுக்கு? இதை மட்டும் போலீஸ் கேட்டிருந்தால்? ஓ நோ, உளராதே சோஃபியா. உன் தாத்தாவை கொல்ல உனக்கென்ன உள்ளெண்ணம் இருந்தது? உனக்கும் அவருக்கும் என்ன பகை? பகை ஏதும் இல்லை. ஆனால் சொத்து இருந்ததே. இந்த சொத்து உனக்கு மட்டும் இல்லையே சோஃபியா, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் அன்றோ இருந்தது. அந்த சொத்தும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டதாகத்தானே ஒரு காணல் நிலையை பெரியவர் உருவாக்கி வைத்திருந்தார். புது உயில் பற்றி யாரும் அறியாத போது எங்கிருந்து வரும் கொலைவெறி? ரகசியமாய் சொன்னாள். புது உயிலின் சாரம்சம், அதாவது தாத்தாவின் அத்தனை சொத்தும் எனக்கே என்ற உண்மை எனக்கு முன்னமே தெரியும் சார்லஸ். என்ன? எப்படி? அவரே என்னிடம் சொல்லியிருந்தார். எப்பொழுது? அவர் கொல்லப்பட்ட 2 வாரங்களுக்கு முன்னால். நான் ஆணியில் அறைந்தாற்போல் ஆனேன். தொடர்ந்தால். ஒரு நாள் கூப்பிட்டு இருந்தார். அவர் அறைக்கு போயிருந்தேன். எல்லா சொத்துகளையும் உனக்காகவே விட்டுவிட்டேன் சோஃபியா. என் காலத்துக்கு பிறகு இக்குடும்பத்தை சாயாது பார்த்து கொள்வது உன் கையில்தான் உள்ளது என்று அதிரடியாய் சொல்லிவிட்டு அனுப்பிவிட்டார். இப்பொழுது சொல், அத்தனை சொத்தும் என் கையில். என்னிடம் கொலைக்கான இலக்கு தென்படவில்லை. விக்கித்து போனேன். இவ்விஷயத்தை நீ என்னிடம் சொல்லவே இல்லையே சோஃபியா என குற்றம் சாட்டினேன். தேவையில்லாமல் போயிற்று. எல்லோரையும் அழைத்து அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டதாய் ஓர் உயிரையும் வாசித்து தானும் கையொப்பமிட்டு சாட்சி கையொப்பங்களையும் பெற்றுக்கொண்ட போது அவர் ஏதோ ஞாபக மறதியாலோ அல்லது வயதான காரணத்தால் எதையோ கற்பனை செய்து கொண்டோ எனக்கு முழு சொத்தையும் எழுதி வைத்ததாய் சொல்லிவிட்டார் எனதான் எண்ணினேன். அப்படியே சொத்து முழுதும் எனக்கெனவே உயில் எழுதியிருந்தாலும் அது தொலைந்து போயிருக்குமோ என்றும், இனி திரும்பாது என்னும் நிலையில் ஒருவேளை இப்படி எல்லோருக்கும் பிரித்து இன்னொன்று எழுதிவிட்டாரோ என்றும் எண்ணினேன் என்றவள், சொத்து எனக்கென மட்டுமே ஸ்தாபிக்கப்பட்ட அந்த உயில் திரும்ப கிடைத்துவிடக் கூடாது என பிரார்த்தனை செய்திருக்கிறேன் சார்லஸ் என்று தழுதழுத்தாள். காரணம், நான் பயந்திருந்தேன். பயம்? ஏன்? தாத்தா கொலையானதுதான் காரணம். லியோனைட்ஸ் தன் முழு சொத்தினையும் சோஃபியாவுக்கென்று மட்டுமே சாபித்து எழுதிய உயில் மட்டும் கிடைக்கப் பெற்றால் தன் மீது கொலைக்கான இலக்கு அறியப்பட்டு அனைவரின் சந்தேக பார்வையும் தன் மீதுதான் நிலைக்கும் என்று ஏற்கனவே எடை போட்டு அதை இத்தனை நாட்கள் மனதுள் போட்டு பூட்டி வைத்திருந்த சோஃபியாவின் தீர்க்க தரிசனம் என்னை வியப்பில் ஆழ்த்திற்று. என்னை உடனடியாய் திருமணம் செய்து கொள்வதை தள்ளி வைத்து உண்மையை கண்டறிந்தே ஆக வேண்டும் என அவள் காட்டி வரும் தீவிரத்தின் நேர்மை எனக்கு தெளிவாயிற்று. உண்மையை தவிர வேறெதும் அவளை அமைதியடைய செய்யாது என்று சொல்லியிருக்கிறாள். எத்தனை காதலும் கண்ணியமும் கொண்ட வேண்டுகோள் அது என்பதும் தெளிவாயிற்று. நாங்கள் திரும்பி வீட்டிற்குள் நுழைய நடந்தபோது திடீரென்று தன் ஆரம்ப கால பயம் பற்றி குறிப்பிடும்போது சோஃபியா சொல்லியிருந்த வேறு சில வார்த்தைகள் என்னுள் ஒளிர்ந்து நின்றன. நானும் கொலை செய்யலாம், ஆனால் அந்த கொலை நிச்சயம் அவசியமான தேவையான ஒன்றாய்தான் இருக்கும் என்பதே அவை. அகதா கிறிஸ்டி.